ஏழரை சனி இப்போ எனக்கு 2வது ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுமா? ஆமாங்க. 7.5 சனி ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும், ஒரு ஒரு அளவில் வேலை செய்யும். இதை பொதுவாக ஜோசியக்காரங்களுக்கு தெரியும். தெரியாத ஒன்று ரகசியம் இருக்குது, அதை ஒன்றா சொல்கிறேன். அநேகமாக யூடியூப்லேயோ இல்லை மற்றதுலேயோ எங்கேயுமே யாருமே சொல்லாத ஒரு ஞானம் சித்தர்கள் நமக்கு சொன்னது, அதை வேணாலும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த 7.5 சனிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ராசிக்கு முன்னாடி ராசி பின்னாடி ராசி அப்படின்னு மொத்தம் 3 ராசி. ஒவ்வொரு ராசியில் 2.5 வருஷம் 3 பிரவேசிக்கின்ற காலத்துக்கு பேர் 7.5 சனின்னு பேர். 3 7 3 7 ஆகுது. அந்த வகையில் நீங்கள் என்ன ராசியோ அதுக்கு முந்தைய ராசி என்ன இருக்குதோ அந்த ராசியில் அடியெடுத்து வைக்கும்போது அந்த சனி பகவான் பயிற்சி நடக்கும்போது 7 தொடங்குது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா விரைய சனின்னு சொல்லுவாங்க. காலில் இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பாத சனின்னு அதுக்கு தான் சொல்லணும், ஆனால் அப்படி சொல்கிறதில்ல. சனி எப்படி பிடிக்கும் அப்படின்னா பாதத்துலேருந்து தான் பிடிக்கும். சனி பிடிச்சோன்னே பாதத்தில் அடிபடுறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போகிற சனி இருக்குது பாருங்கள், போக்கு சனி, 3வது 2.5 வருஷத்தை, முதல் 2 வருஷம் முந்தைய ராசி, 2வது 2.5 வருஷம் தன்னுடைய ராசியில் அவங்கவுங்க ராசியில் நிற்கிறது, 3வது 2.5 வருஷத்தை தனக்கு அடுத்த ராசியில் நிற்கிறது. அடுத்த ராசியில் நின்னா அது போகிறதுன்னு அர்த்தம். போக்கு சனின்னு பேர். ஆக விரய சனி, ஜென்ம சனி, போக்கு சனி இப்படி தான் சொல்லணும். விரய சனிங்கிறது ஸ்டார்டிங், ஜென்ம சனிங்கிறது உக்கிரமாக நம்மக்கிட்டே இருக்கிறது, போக்கு சனின்றது போகிற நேரத்தில் செய்கிறது. இந்த பாத சனின்னு சொல்கிறது தவறு. நிறைய பேர் அதை பாத சனின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாதம் வழியாக இறங்கி போகிற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்கு. கிடையாது. பாதம்ங்கிறதே 12ஆம் இடம் தாங்க பாதம். பாதம்ங்கிறதே லக்னத்துக்கு 12ஆம் இடம். முதல்ல இடத்த தலை, 2வது 3வது 4வது 5வதுன்னு அப்படியே 12வது ராசிக்கு பேர் பாதம்னு பேர். கால் பாதத்தை தான் 12வது ராசியாக சொல்லுவோம். ஸோ பாத சனின்னா 12ஆம் இடத்துல சனி இருந்தால் தான் அது பாத சனி. அப்படின்னா எப்போ தொடங்குதோ அதுதான் பாத சனி. தொடக்க சனியை தான் பாத சனின்னு சொல்லணும். சனி பகவான் பாதத்தின் வழியாக தான் நம்மளை பிடிப்பார். இதுவே நிறைய ஜோசியருக்கு தெரியாமல் போக்கு சனியை போய் பாத சனிங்க எல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாரிட்டிக்கு முதல்ல சொல்லிட்டேன். 3 2 7 முதல் 2 உங்களோட ராசிக்கு முந்தைய ராசி, உங்கள் ராசி, உங்களுக்கு அடுத்த ராசி, இது 3த்தையும் சேர்ந்தது. அதுபோல் வாழ்க்கையில் 3 அல்லது 4 முறை வரும் ஆயிலை பொறுத்து. ஒரு மனுஷனுக்கும் 3 அல்லது 4 முறை சராசரி. என்ன அப்படின்னா ஒரு ரவுண்டுக்கு 2.5 வருஷம் அவர் வருவார்னா 12 2.5க்கு பேர் 30 வருஷம். ஸோ 30 வயசுக்குள்ளே ஒரு ரவுண்டு முடிஞ்சு இருக்கும்னு அர்த்தம். 30 வயசுக்குள்ளே ஒரு மனுஷனும் தன்னோட 30வது வயசுக்குள்ளே முதல் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பான்னு அர்த்தம். 7.5 முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒரு ஆளுக்கு இப்போ ஜனவரி மாதம், ஜனவரி இல்லை, இப்போ வருது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 7.5 சனி பகவான் இடம் மாறுறார். அந்த வகையில் மகரத்துக்கு அந்த சனி முடியுது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், மகரத்துக்கு முடிஞ்சிட்டு அடுத்த நிமிஷம் அல்லது அடுத்த நாளில் மகர ராசியில் ஒரு ஆள் பிறந்துட்டாருன்னா அவருக்கு அப்போ 7.5 கிடையாது. ஏன்னா 7.5 முடிஞ்சதுக்கப்புறம் பிறந்திருக்காருன்னு அர்த்தமாகுது. அப்போ அவருக்கு எப்போ வரும் அப்படின்னா அவருடைய ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு 27.5 வருஷம் ஆகும். அதை பிடிக்கிறதுக்கு அந்த ராசியை தொடரணும்னா திருப்பி மகரத்தை தொடர்றதுக்கு 30வது வருஷம் தான் வரும். ஆக 27.5 வயசுக்குள்ளே ஒரு ரவுண்டு. இவர் கரெக்டாக இந்த செகண்டை முடிஞ்சு அப்படி அடுத்த நிமிஷத்தில் சனி முடிஞ்சு அடுத்த நிமிஷத்தில் போகிறது உங்களுக்கு என்ன ஆக போகுது, 27.5 வயசில் தான் அவங்களுக்கு சனி பகவான் தொடுவார் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. ஸோ அந்த கணக்கில் பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் 27.5 வயசுக்குள்ளேயே முதல் ரவுண்டு முடிஞ்சிடும். இந்த முதல் ரவுண்டுக்கு பேர் என்னென்னா மந்த சனின்னு பேர்.
மந்தமாக செயல்படுவார்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரோக்கிய சீர்கேடு, கல்விக்கேடு போன்றவற்றெல்லாம் அடிப்படையில் பேசிக்கலாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன அடிப்படையோ, இப்போ ஒரு மரத்தை நடுறோம்னாக்கா அதுக்கு என்னென்ன அடிப்படை? மண், அப்புறம் தண்ணி, வெளிச்சம், இது மாதிரிலாம் இருக்குது. இந்த அடிப்படைகள்லாம் இருந்தால் தான் அது வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஒரு மனுஷனுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, அம்மா அப்பா, மாதா பிதா குரு, இதெல்லாம் முக்கியம். குடும்பம், இதெல்லாம் சேர்ந்தது தான் அவனுக்கு அடிப்படை. ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டா அப்படின்னாக்கா அதெல்லாம் தரப்போகிறது இந்த முதல் ரவுண்டில் தான் இருக்குது, தெரிய வரும் நமக்கு. கல்வியில் கை வச்சுட்டான்னா கல்வி கெட்டு போனோம் பிற்காலத்தில் எப்படி பெருசாக ஆக முடியும்? அபூர்வம் தான் அவன்லாம் பெரிய ஆள் ஆகிறது. கல்வி கெட்டு போனோம் பெரியவன் ஆகிறதுங்கிறது அபூர்வமான உதாரணமாக தான் இருக்க மொழிய, வழக்கமான உதாரணமாக இருக்க முடியாது. ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான். ஆக இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார். மந்த சனின்னு பேர். கொஞ்சமாக தான் செய்வார். குழந்தைங்களை வேகமாக அடிக்க முடியாது, அதனால் கொஞ்சமாக அடிக்கிறது. 2வது ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் சுற்று சனி பகவான் எப்பத்துலேருந்து எப்பத்துக்குள்ளே தொடங்குவார் அப்படின்னா, அவங்க பிறந்ததை வச்சு 27.5 வயசுலேருந்து 57.5 வயசுக்குள்ளே 2வது ரவுண்டு தொடங்கிடும். சில பேருக்கு 27.5 வயசுலேயே வந்துடும், சில பேருக்கு 57.5 வயசில் தான் தொடங்கும். எப்படி வேணாலும் இருக்கலாம். அது அவங்க பிறக்கிறத பொறுத்து, சனி முன்னாடி ரவுண்டு முடிஞ்சிட்டு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தாங்கன்றதை பொறுத்து தான் அது. உங்களோட ராசி கட்டம் சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் சந்திரன்னு போட்டிருக்கும். அந்த சந்திரன் நிற்கிற இடத்த பேர் ராசின்னு சொல்லுவோம். சனி பகவானும் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். ஆக இந்த கட்டத்தில் இருந்து சனி இப்போ சந்திரனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த 3ல் இருந்தால் அது 7.5. கொஞ்சம் தள்ளி இருந்தாருக்கு, 2வது கட்டத்தில் இருக்கார், 3வது கட்டத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு காலம் கடந்து தான் 7.5 சனி வரும். ஆனால் 3 நாள் இல்லாமல் 10, 11, 12 இருந்தாருன்னு வச்சிங்களேன். 10, 11 இருந்தாருன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே 5 வயசு 10 வயசுக்குள்ளேயே 7.5 வந்துடும்னு அர்த்தம். அதுபோல் 2வது ரவுண்டுங்கிறது எப்போ வருதுன்னா 27.5 வயசுலேருந்து 57.5 வயசுக்குள்ளே எல்லா மனிதருக்கும் ஒரு முறை வரும். அது பேர் 2ஆம் சுற்றுல. இந்த சனி பகவானுக்கு என்ன பெயர் அப்படின்னா பொங்கு சனின்னு பேர். பொங்கு சனி அப்படின்னா உங்கள் வீட்டு குக்கு கிடையாது. அவர் வீட்டுக்கு வந்து சமையல் பொங்கி தரப்போகிறவர் இல்லை. அவர் வந்து கடல் மாதிரி பொங்குவார். கடகராசியில் ஒரு வாட்டி சனி பகவான் வந்து நிற்கும் போது 2003-4 நினைக்கிறேன், 2003 அந்த 2003-4 அந்த நேரத்தில் வந்து 2003-4 இருந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் வந்தது பேர் சுனாமி. கடலே பொங்குச்சு. ஸோ கடலில் அவர் கடல் ராசியான கடகத்தில் சனி பகவான் நிற்கும்போது கடலே பொங்கும். அப்படியேப்பட்ட கோபக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் மாதிரி உங்களெல்லாம் சமாதானப்படுத்துவாங்க. கும்பராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, சனி பகவான் உங்கள் ராசிநாதன், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் நீங்கள் நெருப்பு வச்சுக்கிட்டா உங்கள் வீடு எரியாதானா? வைக்க மாட்டீங்க, ஆனால் வச்சா எரிய தான் செய்யும். அதுபோல் இந்த சனி பகவான் பொங்கு சனி அப்படின்னும் போது 2வது ரவுண்டு வரும்போது என்னென்னா ஆக்ரோஷமாக தாக்குவார். ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய துன்பங்கள் வரக்கூடியது எதுவாக இருக்குமே என்றால் சனி பகவானால் வரக்கூடிய துன்பங்கள். 2வது ரவுண்டுன்னு சொல்லக்கூடியது 7.5 சனியில், ஜென்ம சனியில் பெரிய அளவில் வரும். 2வது ரவுண்டில் வர அஷ்டம சனியில் அதிகம் வரும். ஆக 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் 2வது ரவுண்டு வரும்போது பொங்கும். கொஞ்சம் ஆக்ரோஷமாக தாக்கும், பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். 3வது ரவுண்டு வருது அப்படின்னாக்கா அந்த 3வது ரவுண்டு சனி பகவானை வந்து மரண சனின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் துன்பம்னு இல்லாமல் பாதிப்புன்னு இருக்கும். துன்பம் இல்லாமல் கூட பாதிப்பு மட்டும் வந்துடலாம். அதுபோல் வரக்கூடியது 3வது சனி. 4வது சனிங்கிறது வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இருக்காது. அது வேலை செஞ்சாலும் அவங்களே வேலை செய்கிற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்கள்,
2 சனி வந்து முதல் சனி 27 வயசுக்குள்ள, 2வது சனி 57 வயசுக்கு இல்லை, 3வது சனிங்கிறது 87 வயசுக்குள்ள. ஆக 3வது சனிக்கு அப்புறம் 4வது சனியை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அபூர்வமாக தான் சில பேர் 4வது சனியெல்லாம் தொட்டு இருக்கிறாங்க. ஆக சனி பகவானுங்கிறது கர்ம பலனை தரக்கூடியவர். இதுதான் 7ரை சனியோட பாதிப்பு தர்றது. இதெல்லாம் எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடியது. ஒரு புதிய தகவல் அல்லது யாருக்கும் தெரியாத தகவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரவுண்டுக்கான விளக்கம் சொல்லப்படுற முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுங்கிறதான விளக்கங்கள். அது என்னன்னா, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலும் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையெல்லாம் வச்சு தான் நமக்கு கர்மாவை ரிட்டர்ன் தராரு. கர்மக்காரகன், கர்ம பலன் அளிக்கக்கூடிய சனி பகவான். கர்மாங்கிறது என்னென்னா வெறும் பாவத்தை மட்டும் குறிக்காது, புண்ணியத்தை தான் குறிக்கும். புண்ணிய கர்மா, பாவ கர்மா. கர்மா இருவகைப்படும், ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம். இந்த இருவிதமான கர்மாக்களில் நாம் எதை செய்தோமோ அதுக்கான பலன்களை அதிகம் கொடுக்கக்கூடியது. இப்போ அந்த வகையில் நம்மளுடைய ஜாதகத்தில் 1, 5, 9ங்கிற 3 இடம் இருக்கும். 1ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்மம்னு சொல்லுவோம் அல்லது லக்னம்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்தை பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். பூர்வ ஜென்ம ஸ்தானம் பேர் 5. 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அல்லது பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஜென்மத்துக்கு முன்னாடி 5 5ஆக இருக்கும். 1லேருந்து 5, 5லேருந்து இன்னொரு 5 என்னாக்கா அது 9 ஆகும். 9லேருந்து திருப்பி ஒரு 5 எண்ணும்னா அது வந்து திருப்பி ஜென்ம லக்னத்துக்கே வந்துடும். அதே போல் தான் ராசியும் 1, 2, 3, 5ன்றதெல்லாம். ஆக ராசியை வச்சு தான் 7ரை சனி அப்படிங்கிற காரணத்தினால ராசிக்கு 9வது இடம், ராசிக்கு 9வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய போன ஜென்மத்துக்கும் முந்தைய ஜென்மத்துக்கான பலனை தரக்கூடியது. அந்த பலனின் அடிப்படையில் நமக்கு இந்த ஜென்மத்தை தொடக்கி வைக்கிறார். மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாம் எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும், எந்த மாதிரி மதத்தில் பிறக்கணும் அப்படிங்கிற அடிப்படை தேவைகள் எல்லாம் ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தினி குல சம்பந்தா பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியது ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. மாதா, பிதா மற்றும் குலம், கோத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு ஆளை இந்த பேரண்ட்டுக்கு, இந்த பெற்றோர்களுக்காக பிறக்க வைக்கிறாரு சனி பகவான். பூர்வ ஜென்மத்துக்கும் முந்தைய ஜென்மத்தோட கர்மத்தின் பலனாக நமக்கு அம்மா அப்பா கிடைக்கிறாங்க. இப்போது ரஜினிகாந்துக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வாழ்ந்த சௌகரியமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்திருப்போமா அப்படின்னா இருக்காது. அம்பானிக்கு, அதானிக்கெல்லாம் பிறந்தவங்க மாதிரிலாம் அவங்களுக்கு எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி சுகபோகமாக நம்மளால் வாழ முடியுமானாக்கா இல்லை, நம்ம அப்படி வாழலை. அப்போ அந்த இடத்துல போய் பிறக்கிறதுக்குமே போயஸ் கார்டனில் பிறக்கிறதுக்கோ, கோபாலபுரத்தில் பிறக்கிறதுக்கோ அல்லது அம்பானி வீட்டில் பிறக்கிறதுக்கோ ஒரு புண்ணியம் வேணுமா வேணாவா? அதுக்கெல்லாம் பாக்கியம். அந்த பாக்கியத்தை செஞ்சவங்களாம் நீங்கள் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ண போனோமோ நமக்கு இந்த மாதிரியான அம்மா அப்பா கிடச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுதான் அம்மா அப்பா கிடைக்கிறதே நம்மளுடைய பாக்கியத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு விதைக்கும் போதே நல்ல மண்ணில் விதைக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். அதுபோல் பிறப்பையே வந்து எப்படியாப்பட்ட அம்மா அப்பாலாம் கொடுக்குறாங்கன்றது தான். ஸோ இந்த போன ஜென்மத்துக்கு முந்தைய ஜென்மத்துக்கு செய்த பாவ புண்ணியத்தின் பலனை முதல் சுற்றான 7ரை சனியிலே மனிதன் அனுபவிக்கிறான். அடுத்ததா 2வது சுற்றில் அனுபவிக்கிறது எது அப்படின்னா அவனுடைய ஜஸ்ட் போன ஜென்மம், இதுக்கு முந்தைய ஜென்மத்தோட பலன் என்னவோ அதை அனுபவிக்கிறான். 3வது ரவுண்டில் என்ன அனுபவிக்கிறான்னாக்கா இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கான பலனெல்லாம் அனுபவிக்கிறான். இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சோமோ அதனுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கும். இப்போது பெற்றவங்க பாவம் புள்ளைய வந்து சேரும்லாம் சொல்லுவாங்க. அப்போ சின்ன வயசில் என்ன நடக்கிறதோ அது அம்மா அப்பாவே கர்மாவுக்கு முதல் காரணமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இப்போ மத்திய வயசில் வருது பாருங்கள். மத்திய வயசில் ஒரு இளமையான வயசில் சில ஆட்டம் போடுறாங்க சில பேர். கல்யாண வாழ்க்கையில் சில பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க சில பேர். இதெல்லாம் இளம் வயசில் நடக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்போ பாதிக்கப்படுது அப்படின்னா 2வது 2 ஏழரை சனியில் தான் பாதிக்கும். மத்திய வயசில் வரக்கூடிய ஏழரை சனியை தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடியதுக்கெல்லாம் இந்த நம்ம சின்ன வயசுலேருந்து நான் பறக்கும்போதுலேருந்து நான் என்னென்னலாம் பாவம் பண்ணியிருக்கேன், புண்ணியம் பண்ணியிருக்கணும், இந்த வயசு வரைக்கும் நான் என்னென்ன பாவம் புண்ணியம் பண்ணணும், அதுக்கான பலனெல்லாம் இந்த வயசில் 3வது ரவுண்டு எப்போ எனக்கு வருதோ அப்போ என்னை தாக்கும்னு அர்த்தம். 3வது ரவுண்டில் தான் இந்த ஜென்மத்துக்கான பலனை அனுபவிப்பாங்க. அதனால்தான் பெரியவங்க மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் பிற்காலத்தில் அனுபவிப்பேன்னு சொல்லுவாங்க. பிற்காலம்ன்றது நம்மளுடைய 3வது ரவுண்டு சனி பகவான் வரக்கூடிய காலத்தில் அனுபவிப்பான்னு அர்த்தம். ஒருவேளை 3வது ரவுண்டில் சனி பகவான் வரவே இல்லை, அதுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துட்டா என்ன பண்ணலாம்? எங்கேயும் போகாது. கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார். அடுத்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் 2வது ரவுண்டில் தந்து சேர்ப்பார். புரியுதுங்களா? இது சித்தர் சொன்ன ரகசியங்கள். சாதாரணமாக மற்றவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஆக நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் 3 ரவுண்டு நடக்கும். முதல் ரவுண்டுங்கிறது நம்மளுடைய போன ஜென்மத்துக்கு முந்தைய ஜென்ம பலன். 2வது ரவுண்டுங்கிறது போன ஜென்ம பலன். இந்த ஜென்மத்துக்கான பலனெல்லாம் 3வது ரவுண்டில் அனுபவிக்கிறோம். இதுதான் 3 சுற்றுகளின் விளக்கம். நன்றி, வணக்கம்.